தமிழ் சேனலோட முக்கிய நோக்கம் என்ன? ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தையல் கலைஞரை உருவாக்குறது தான் நம்ம சேனலோட நோக்கம். சரி, தையல் பயிற்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்? டைரக்ட் மெஷர்மெண்ட் அளவு உடைகளை வைத்து சொல்லித்தராங்களா? கண்டிப்பாக டைரக்ட் மெஷர்மெண்ட் தாங்க. டைரக்ட் மெஷர்மெண்ட் படி கற்றுக்கிட்டா தான் உங்களால் ஒரு டெய்லர் ஆக முடியும். ஒரு முழுமையான டெய்லர்னால் அளவு உடையே இல்லாமல் ஒருத்தங்க டைரெக்டாக அளவு எடுத்து ட்ரெஸ் தைச்சி கொடுக்கணும். அப்போ தான் அது ஒரு முழுமையான டெய்லருக்கு அடையாளம். கற்றுக் கொடுக்க நான் ரெடி, கற்றுக்க நீங்கள் ரெடியா? நம்ம ஒரு டெய்லர்னால் டவுட்டே வரக்கூடாது. அப்படியே டவுட் வந்தாலும் அதை கிளியர் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எப்படி சாத்தியம்? டைரக்ட் மெஷர்மெண்ட் படி நீங்கள் கற்றுக்கிட்டா தான் அது சாத்தியமாகும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டைரெக்டாக எப்படி அளவு எடுக்கிறது, அதை எப்படி மெஷர் பண்ணுறது, பேப்பர் கட்டிங் போடுறது, துணியில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, இதுதான் நம்ம சொல்லித்தரப்போகிறோம். ஐடிஐ மெத்தட் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்க்கும் ஒரு அளவு, ஃபார்முலா, ட்ராயிங் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அதுபடி தான் நம்ம கட் பண்ண போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ட்ராயிங்கும் ஃபார்முலாவும் வச்சுக்கிட்டு நீங்கள் யாருக்கு வேணால் ட்ரெஸ் தைக்கலாம். அது குண்டாக இருக்காங்களோ ஒல்லியாக இருக்காங்களோ, அதாவது அப்நார்மலோ இல்லை நார்மல் ஃபிகரோ, யாருக்கு வேணாலும் நீங்கள் ட்ரெஸ் தைக்கலாம். நமக்கு தேவை ஃபார்முலா, ஒரு பிக்சர், அதுக்கான ட்ராயிங், அவ்வளோதான். இந்த டைரக்ட் மெஷர்மெண்ட்டில் நம்ம இன்ச் அளவு சொல்லித்தர போகிறது கிடையாது, சென்டிமீட்டர் அளவு தான் சொல்லித்தர போகிறோம். மற்ற டைலர்ஸ்லாம் வந்து இன்ச் அளவு சொல்லி தருவாங்க. இங்கே நம்ம சென்டிமீட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் நம்ம பேப்பர் பேட்டர்ன் போட்டு கற்றுக்குறோம்? பேப்பர் பேட்டர்ன் போட்டிங்கன்னா அதில் தப்பு வந்தாலும் பேப்பரோட போயிடும். பேப்பரை தூக்கி போட்டு வேறு ஒரு ட்ராயிங் பண்ணிக்கலாம். பட் டேரெக்டாக துணியில் நம்ம வரைஞ்சோம்னா தப்பு வந்துட்டால் துணி வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் இந்த மெத்தட் படி கற்றுக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அதுபோல் இன்னொரு பெனிஃபிட் பேப்பர் பேட்டர்னால் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரே அளவில் 4 ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு பேட்டர்ன் இருந்தாலே போதும், 4 ட்ரெஸ் தைச்சிக்கலாம். நீங்கள் எத்தனை வேணுமோ கட் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு ஆளுக்கு சொல்கிறேன் நான். அதனால தான் பேட்டர்ன் வந்து நல்லா யூஸ் ஆகும். தப்பு இருந்தாலும் நீங்கள் அதில் திருத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கஸ்டமர் வர்றாங்க, அளவு ப்ளவுஸ் தானே தருவாங்க, நாங்கள் எப்படி டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறது? நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேளுங்க, டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் என்னால் தைக்க முடியும், 2 அளவும் வேணும், அளவு ப்ளவுஸும் வாங்கி வச்சுக்கோங்க, டைரக்ட் மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டவுட் இல்லாமல் தைக்க முடியும். அளவு ப்ளவுஸில் சில தவறுகள் இருக்கலாம். ஒவ்வொரு டைலர்ட்டும் ஒவ்வொரு மாதிரி தைச்சிருப்பாங்க. எதையாவது கொண்டு வந்து இதே அளவு தையன்னு சொல்லுவாங்க, அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் டைரக்ட் மெஷர்மெண்ட் படி தைக்கிறது தான் நல்லது. அவங்க அளவும் எடுத்துக்கோங்க, அளவு ப்ளவுஸும் வாங்கிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி டைரக்ட் மெஷர்மெண்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, நான் சரியாக படிக்கல, எனக்கு இதெல்லாம் தெரியாது, கால்குலேஷன்லாம் போட தெரியாது, ஃபார்முலாலாம் வருது, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, இதில் ட்ராயிங்லாம் வருது, கண்டிப்பாக பயப்படாதீங்க. இது ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. நான் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கால்குலேட்டர் இருந்தால் போதும். நம்ம மொபைலில் கால்குலேட்டர் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ஃபார்முலாலாம் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அதனால் பயப்பட தேவையில்லை. எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒன்றா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம். ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கிட்டே வாங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று, ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோவாக வேணும்னாலும் அதுக்கான பதிலை நான் வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.